வித்தியாசமா ஃபோன் வாங்கணும்னு நினைச்சு நத்திங் ஃபோன் 2A வாங்கினவங்களுக்கு ரொம்ப பெரிய ஐடியா இருக்கிறது இந்த சார்ஜர் பஞ்சாயத்து தான். நிறைய பேர் தெரிஞ்சு வாங்கியிருக்கலாம், சில பேர் தெரியாம வாங்கியிருக்கலாம். இந்த வீடியோல எந்தெந்த சார்ஜர் இந்த போனுக்கு செட் ஆகும் செட் ஆகாதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். கடைசியா பெஸ்ட் 3 சார்ஜர் இந்த போனுக்கு எது இருக்குன்றத பத்தி இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க வராம இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் CMF சார்ஜர் இருக்குல்ல, இங்க 45 வாட்கான சார்ஜர் கொடுத்திருக்காங்க. இதோட அபிஷியல் பிரைசிங் 2499 ரூபாய். Flipkartல தான் இதோட அபிஷியல் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. சில பேர் டூப்ளிகேட்ஸ் Amazonல பர்ச்சேஸ் பண்றாங்க, அது ஒரிஜினல் கிடையாது, சோ அதை தவிர்த்துருங்க. அடுத்ததா ரெண்டாவது ஆப்ஷனா இருக்கிறது இங்க CMF சார்ஜர். இங்க 65 வாட்கான சார்ஜர் 2600 ரூபாய்க்கு மேல இருக்கு. சில டைம் ஆஃபர்ல 2000 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு போகுது. நம்ம கையில ஆல்ரெடி இருக்கிற சார்ஜர் எது செட் ஆகுதுன்றத பத்தி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல கடைசியா இருக்கிறது OnePlus ஓட 100 வாட்கான சார்ஜர். இங்க 100 வாட் மட்டும் இல்ல 67 வாட்கான சார்ஜரும் அவங்க கையில இருக்கு. அந்த சார்ஜர் இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு சுத்தமா எடுபடாது. நீங்க OnePlus சார்ஜர் வச்சிருக்கீங்கன்னா OnePlus இல்லனா Realme போன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த சார்ஜர் செட் ஆகும். மத்த எந்த போனுக்குமே இத ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே மீறி நீங்க ட்ரை பண்றீங்கன்னா மினிமம் ஒரு 3 ஹவர்ஸ்ல இருந்து 12 ஹவர்ஸ்க்கு மேல கூட எடுத்துக்கும் ஒரு போனை சார்ஜ் பண்றதுக்கு. சோ அவாய்ட் இட். இந்த லிஸ்ட்ல 9, 8, 7 இந்த 3 இடத்துல இருக்கிறது ரியல்மியோட சார்ஜர் தான். இங்க இந்த டெஸ்டிங்க்கு நான் 33 வாட்கான சார்ஜர், 45 வாட்கான சார்ஜர், 67 வாட்கான சார்ஜர், மொத்தமா 3 சார்ஜர் எடுத்திருந்தேன். இந்த 3 சார்ஜருமே இந்த போனுக்கு சுத்தமா செட்டே ஆகல. சோ ரியல்மி போன் சார்ஜர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா அது ரியல்மி இல்ல OnePlus போனுக்கு மட்டும்தான் ஃபாஸ்டா சார்ஜ் ஆகும். இந்த மாதிரி நத்திங் போனுக்கு எந்த அளவுலையும் செட்டே ஆகாது. சோ டோன்ட் ட்ரை தட். இப்போ அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது விவோவோட 44 வாட்கான சார்ஜர். போன வருஷம் வரலையும் இந்த மண்டை கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. இந்த வருஷம் அதையே கொஞ்சமா குட்டி பண்ணிருக்காங்க. இந்த 44 வாட்கான சார்ஜருமே இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு செட் ஆகாது. இதுவுமே மினிமம் 3 ஹவர்ஸ்க்கு மேல தான் எடுக்கும். ரேபிட் சார்ஜிங்னும் காட்டல. சோ இந்த விவோ 44 வாட்கான சார்ஜர் நீங்க வச்சிருக்கீங்கன்னா இந்த போனுக்கு இது செட் ஆகாது. சரி, இந்த இடத்துல கொஞ்சம் ப்ராமிசிங்கா இருந்துச்சு, இருந்தாலும் நான் ஏமாந்து போன ஒரு இடம் இந்த எம்ஐயோட 33 வாட்கான சார்ஜர் தான். இதை நான் கனெக்ட் பண்ணும்போது ரேபிட் சார்ஜிங்னு காட்டுச்சு. சரி, ஓகே நம்ம டெஸ்டிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஆன் பண்ணி டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 20 நிமிஷம் ஆச்சு, 25 நிமிஷம் ஆச்சு. கடைசியா சார்ஜர் எவ்வளோடா சார்ஜ் பண்ணிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா வெறும் 13 நிமிஷம் தாங்க சார்ஜ் பண்ணிச்சு. I'm very disappointed. இங்க PD 2.0 வரலையும் சப்போர்ட் பண்ணும், இருந்தாலும் இந்த சார்ஜர் இந்த போனுக்கு அந்த அளவுக்கு எடுபடல. சோ இதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப மூணாவது இடத்துல இருக்கிறது ஆப்பிளோட 30 வாட்கான சார்ஜர். இந்த சார்ஜர் PD 3.0 சப்போர்ட் பண்ணும். உங்கள்கிட்ட ஒருவேளை இந்த சார்ஜர் இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த போனுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும். இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ்ல இருந்து 2 ஹவர் 30 மினிட்ஸ் வரலையும் எடுத்துக்கிச்சு, சிச்சுவேஷன் பேஸ்டு. அடுத்ததா இந்த இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்கிறது இந்த விவோவோட 120 வாட்கான சார்ஜர். இதுவுமே PD சார்ஜிங் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த டைம் டிசைன் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா நான் செக் பண்ண சார்ஜர்லயே ரொம்ப ஃபாஸ்டா இந்த போனை சார்ஜ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம்னா இந்த விவோட சார்ஜர் தான். இது 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவர் 13 மினிட்ஸ் வரையும் எடுத்துக்கிச்சு இந்த நத்திங் போன் 2A சார்ஜ் பண்றதுக்கு. சரி, ஓகே. இருந்தாலும் இதோட பிரைசிங்னு பார்த்தோம்னா 2500 ரூபாய் வரைக்கும் லிஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆன்லைன்ல எங்கேயுமே அவைலபிளா இல்ல. இருந்தா மட்டும் யூஸ் பண்ணுங்க, எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல முதல் இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இந்த சாம்சங்கோட 25 வாட்கான சார்ஜர் தான். இந்த சார்ஜர் தான் இப்போதைக்கு ரொம்ப அஃபோர்டபிளான பிரைஸ்ல கிடைக்குது. இதோட பிரைசிங்னு பார்த்தோம்னா 799 ரூபாயில இருந்து 1099 ரூபாய் வரைக்கும் ஆன்லைன்ல கிடைக்குது. சோ இந்த சார்ஜர் இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு 50% சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 38 நிமிஷம் வரலையும் எடுத்துக்கிச்சு. இதே ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 ஹவர் 35 மினிட்ஸ் வரலையும் எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு டேட்டுக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபிளான பிரைஸ்ல சார்ஜ் பண்ற ஒரே சொல்யூஷன் இந்த சார்ஜர் தான். சோ இது ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க ஏற்கனவே இந்த சார்ஜர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாப்பியாவே இந்த போனை நீங்க சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நான் உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில கேள்வி கேட்கறேன். நீங்க ஆல்ரெடி போன் 2A வச்சிருந்த இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா எந்தெந்த சார்ஜர் நீங்க யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்க, எது உங்களுக்கு பெஸ்டா இருந்துச்சு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்ல அபிஷியல் சார்ஜர் யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஸ்பீடா சார்ஜ் ஆச்சுன்றதையும் கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் ஆப்பிள் இருந்து எதை கத்துக்கிறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி சீப்பான விஷயங்களை அசால்ட்டா கத்துக்கிட்டு நம்ம உயிர் எடுக்கிறாங்க. இதை ஃபியூச்சர்லயாவது சேஞ்ச் பண்ணுவாங்களான்றத பார்க்கலாம். இன்னொரு வீடியோல பார்க்குற வரைக்கும் பை பாய்.